தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் PSLV C-62 ராக்கெட் ஏவுதலில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு வியக்கத்தக்க சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் விண்வெளி பயணமாக ஜனவரி 12ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட PSLV C-62 ராக்கெட் ஒரு வினோதமான சூழலை சந்தித்துள்ளது. DRDOவின் அதிநவீன செயற்கைக்கோள் உட்பட மொத்தம் 16 செயற்கைக்கோள்களை சுமந்து சென்ற இந்த ராக்கெட் விண்வெளியில் தனது பாதையிலிருந்து விலகியது. விஞ்ஞானிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுமார் 44.4 மீட்டர் உயரம் கொண்ட இந்த 4 நிலை ராக்கெட் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே 3வது நிலையில் திட்டமிடப்பட்ட பாதையிலிருந்து விலகி சென்றது. இதனால் அதில் இருந்த 16 செயற்கைக்கோள்களின் நிலையும் கேள்விக்குறியானது. அவை சரியான சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படாமல் விண்வெளியில் தொலைந்து போயிருக்கலாம் அல்லது செயலிழந்திருக்கலாம் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கருதினர். விண்வெளியில் தடமாறி சென்ற மற்ற 15 செயற்கைக்கோள்களிடமிருந்து எந்த தகவலும் வராத நிலையில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஆர்பிட்டல் பாரடிவே என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் கிட் என்ற 25 கிலோ எடை கொண்ட குட்டி செயற்கைக்கோள் மட்டும் திடீரென பூமிக்கு சிக்னல்களை அனுப்பியுள்ளது. ராக்கெட் 3வது நிலையில் பாதை மாறினாலும் 4வது நிலையில் இந்த செயற்கைக்கோள் மட்டும் தனியாக பிரிந்து செயல்பட தொடங்கியுள்ளது. பொதுவாக ராக்கெட் பாதை மாறும்பொழுது ஏற்படும் அதீத வெப்பம் மற்றும் அழுத்தத்தை தாங்கி ஒரு சிறிய செயற்கைக்கோள் பிழைப்பது மிகவும் அரிதானது. ஆனால் இந்த KID செயற்கைக்கோள் இந்த சவால்களை முறியடித்து பூமிக்கு தகவல்களை அனுப்பி வருகிறது. விண்வெளியில் தொலைந்து போனதாக கருதப்பட்ட மற்ற செயற்கைக்கோள்களின் நிலை குறித்து இன்னும் தெளிவான தகவல்கள் கிடைக்காத நிலையில் இந்த சிறிய செயற்கைக்கோளின் வெற்றி விண்வெளி ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.